ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सच्चिदानंदरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे आपत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदम् आपत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात्। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम्। मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। असंकल्पात् जयेत् कामं क्रोधं कामविवर्जनात् अर्थानर्थे क्षया लोभं भयं तत्त्वावमर्शनात्। வெளி உலகமானது சொப்பனத்தை போல தூக்கி எறியப்பட வேண்டும். உள்ளே ஒரு உலகம் இருக்கிறதே, அதை என்ன செய்வது? படிப்படியாக சொல்லிக்கொண்டே வருகிறார். காலையில் ரொம்ப விரிவாக பார்த்தோம். மனதிலே காமம், விருப்பம், ஆசை இவைகளெல்லாம் மனதிலே வருவதற்கு காரணம் சங்கல்பம். இப்போ சங்கல்பத்திலிருந்து நான் விடுபட்டால் அசங்கல்பாத் காமம் ஜெயே. சங்கல்பம் செய்யாததினால், சங்கல்பம் செய்யாமல் இருப்பதனால் நான் காமத்திலிருந்து விடுபடுகின்றேன். படிப்படியாக படிப்படியாக மெதுவாக மெதுவாக சங்கல்பத்தை குறைத்து கொண்டே வருவது. சங்கல்பத்தை குறைக்கிறேன் என்றாலே என்னுடைய மனம் காலையில பார்த்ததை போல என்னை நான் இறைவனிடத்திலே கொண்டு போய் ஒட்டி வைத்து கொண்டே இருப்பது. அதன் மூலமாக சங்கல்பத்தை நான் துறந்தால் காமம் என்னை விட்டு மெதுவாக போவதை பார்க்கலாம். சரி, இரண்டாவது, காம விவர்ஜனாத் குரோதம் ஜெயேத். காமத்திலிருந்து தான் கோபம் என்பது வருகிறது. கோபங்கிற உணர்ச்சி ஏன் வருகிறது அப்படின்னு பார்த்தா அதற்கு அதிஷ்டானம் காமம். காமத்துக்கு அதிஷ்டானம் சங்கல்பம், சங்கல்பத்துக்கு அதிஷ்டானம் அகங்காரம். இப்படியே போகணும். இதெல்லாம் எப்படிங்கிறதுக்கு நடக்கக்கூடிய விஷயம். ஏன் எனக்கு கோபம் வருகிறது அப்படின்னா காமம் நிறைவேறாததனால், காமத்துக்கு தடை செய்வதனால்
விரும்பிய பொருள்கள் கிடைக்காமல் போனதால், விரும்பிய வாழ்க்கை முறை கிடைக்காமல் போனதால் கோபமாக வெளிப்படுகிறது. என்னிடத்திலேயே கோபம், அது முக்கியம், ரொம்ப முக்கியம். என்னிடத்திலே எனக்கு கோபம் இருப்பதனால தான் மற்றவர்களிடத்திலே நாம் கோபப்படுகிறோம். மற்றவர்களிடத்திலே கோபப்படுவதற்கோ மற்றவர்களை துன்பப்படுத்துவதற்கோ மற்றவர்களை சதா காயப்படுத்தி பார்ப்பதற்கோ நம்ம யாருக்கும் விருப்பம் இல்லை. ஆனா அதை செஞ்சுட்டே இருக்கும். ஏன் செய்கிறாய் மனமே, ஏன் இதை செய்கிறாய்? ஏன்னா நமக்கு யாராவது இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்தால் நம்ம மனம் என்ன பாடுபடுகிறது. அப்போ நாம் நினைக்கிறோம், நான் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா முதல்ல நிற்பது கோபம் தான். ஏன் கோபப்படுகிறாய் அப்படின்னா, காமம் நிறைவேறாமை, விருப்பம் நிறைவேறாமை. இப்போ என்னுடைய விருப்பமானது நிறைவேற வேண்டும் என்று மற்றவர்களிடத்திலே நான் எதிர்பார்ப்பதினால், அந்த எதிர்பார்ப்பு நடக்கவில்லை என்றால், அந்த எதிர்பார்ப்புக்கு விரோதமாக நடந்தால் நமக்கு கோபமாக வருகிறது. நாம் யார் இன்னொருத்தரிடத்திலே கோபப்படுவதற்கு? நமக்கு என்ன அருகதை இருக்கிறது? இருந்தும் கோபப்படுகிறோம். ஏன்? என்னுடைய மனம் கோபாக்னியிலே இருப்பதனால் அதுதானே வெளிப்படும். பாத்திரத்துல உஷ்ணத்தை நாம ஏற்றி வைத்து விட்டோம் என்றால் அதை தொட்டால் சுடத்தனம் செய்யும். பாத்திரம் சுடுறதே இடானா, நான் கோபத்திலே இருப்பதனாலே கோபமாகவே வெளிப்படுகிறது. யாரிடத்திலே நான் பழகினாலும் கோபத்தையே காட்டு. கோபத்தை எப்படி வெல்வது? காமத்தை காம விவர்ஜனாத் கோபம் ஜெயேத். விருப்பத்தை விவர்ஜனம், விருப்பத்திலிருந்து நான் முழுமையாக விடுபட்டால் காமம், கோபத்தை ரொம்ப சுலபமாக வென்று விடலாம். இப்போ நீ ஆராய்ச்சிக்கு போகணும், விருப்பத்தை எப்படி விடுவதுன்னா நம்ம காலையில பார்த்த ஆராய்ச்சிக்கு போகணும் மறுபடியும். ஏன்னா அதுதான், அதனால தான் ரொம்ப நேரம் பார்த்தோம். ரொம்ப விரிவாக பார்த்ததுக்கு காரணமே அதிலிருந்து தானே படிப்படியாக கீழே இறங்கி கொண்டே வருகிறோம். விருப்பத்தை காம விவர்ஜனம், காமமானது விருப்பமானது முற்றிலும் தள்ளப்பட்டால் கோபம் ரொம்ப சுலபமாக போகும். கோபத்துக்கு வேகம் கொடுப்பதே காமம் தான். விருப்பத்தை மெதுவாக குறைத்து கொண்டே வெறுப்பு ரெண்டு இருக்கு. விருப்பம்னா வெறுப்பும் சேர்த்துக்கணும் எல்லா இடத்துலையும். வெறுப்பு இருக்கக்கூடிய இடத்துலதான் கோபம் வருகிறது. ராகத்வேஷம் உள்ள இடத்துல குரோதா அபிஜாயத்தே. குரோதம் எங்களுடைய அணிகலன் சாமிஜி. கோபம் இருந்துட்டு போட்டுமே, அதனால உங்களுக்கு என்ன வந்தது? நாங்கள் கோபப்பட்டாதான் உலகமே எங்களை மதிக்கிறது. ஆகினால நாங்கள் கோபப்படுவதை எங்களுடைய அணிகலனா வச்சிருக்கிறோம். கோபப்பட்டாதான் இந்த உலகத்துல காரியமே நடக்கிறது, அதனாலே கோபப்படுகிறோம். கோபப்படுவதனால் மற்றவர்களுக்கு நன்மையோ தீமையோ அதை பற்றி நம்ம ஆராய்ச்சிக்கு போக வேண்டாம். கோபப்பட்டா காரியம் நடக்கின்றதா இல்லையா, கோபப்பட்டா மற்றவர்கள் புரிந்து கொள்கிறார்களா இல்லையா, அதெல்லாம் கோபப்படுவதனாலே முதல்ல பாதிக்கப்படுவது நான் தான், என்னுடைய மனம்தான், என்னுடைய உடம்பு தான்.
அப்போ விருப்பத்தை நான் விடுவதின் மூலமாக கோபத்தை நான் விடலாம். கோபத்தை அடக்குதல் நம்முடைய வேலை அல்ல. நான் எவ்வளவு நேரம் தான் கோபத்தை அடக்கின்றே இருக்கிறது, கோபப்படாம இருக்கிறது, கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கோபத்தை அடக்கி அடக்கி வைக்கிறேன், அது வெடிக்கத்தான் செய்யும். கோபத்தை அடக்குதல், அடக்குமுறை செய்தல் அது வழிமுறை அல்ல. கோபத்தை காட்டாமல் இருத்தல் வழிமுறை அல்ல. கோபப்படுதலும் வழிமுறை அல்ல. கோபத்தை மற்றவர்களிடத்திலே காட்டுவதும் வழிமுறை அல்ல. கோபத்தை அடக்கி வைத்தலும் வழிமுறை அல்ல. அக்னி கொழுந்து விட்டு எரிகிறதுன்னா நான் நெய்யை வார்த்து கொண்டே இருப்பேன், ஆனா அக்னியானது கொழுந்து விட்டு எரியக்கூடாதுன்னா. அப்போ அக்னியானது சாந்தமாகணும்னா நெய்யை விடாம இருக்கணும், வேற எந்த திரவியத்தையும் அதுல போடாம இருக்கும். இப்போ படிப்படியா படிப்படியா அது என்ன ஆகிறது, உள்ள இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் ஜீரணம் செய்துவிட்டு சாந்த நிலைக்கு போய்விடுகிறது. அதே போல நம்முடைய மனம் சாந்த நிலைக்கு போக வேண்டுமானால், கோபத்திலிருந்து விடுபட வேண்டுமானால், விருப்பத்திலிருந்து விடுபடுதல். காம விவர்ஜனா ஜயேத் கோபா குரோதம். எங்களால முடியலையே, நாங்க என்ன பண்றோம்? கோபப்படாம எங்களால முடியவில்லையே, கோபத்தை எப்படியாவது நாங்கள் காமித்து விடுகிறோமே. உடல் பலகீனமாக இருந்தால் அது கோபமாக வடிவடிக்கிறது. அப்ப என்ன பண்ணணும்? உடலுடைய பலகீனத்தன்மையிலிருந்து உடலை ஆரோக்கிய தன்மைக்கும் பலமுடைய தன்மைக்கும் என்னை நான் மாற்றுதல். உடல் பலகீனமான தன்மையாக இருந்தால் கோபம் வருகிறது. நல்ல பாருங்கள், ஏன் எனக்கு கோபம் வருதுன்னா பலகீனமான, என்னால ஒண்ணு செய்ய முடியல, செயல் ஆற்றாமை, செயல் செய்ய முடியாமை. இப்ப செயல்னா நீங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். சம்பாதிப்பதிலிருந்து ஆரம்பித்து காரியம் செய்வதிலிருந்து ஆரம்பித்து உறவு கொள்வதிலிருந்து ஆரம்பித்து எல்லாம் சரீரத்திலிருந்து தானே வருகிறது. 3 சரீரத்திலிருந்து வருகிறது அல்லவா? பலகீனமான சரீரம் இருக்கிறவரை அது கோபமாக வடிவடிக்கிறது. யாரை பார்த்தாலும் ஏன் நான் கோபப்படுகிறேன்? பலகீனத்தன்மை, என்னால முடியல, என்னுடைய பலகீனத்தன்மை எனக்கே என்னை பிடிக்கல, கோபமா வருகிறது. அந்த நேரத்துல என்னுடைய பலகீனமான தன்மையை யாருமே கண்டுகொள்ளாமல் இருக்காம வச்சுப்போம். இப்ப வீட்டுல ஏன் ஒருவருக்கு ஒருவர் சதா மனஸ்தாபம் வருகிறது? ஏன் சதா சண்டை சச்சரவுகள் வருகிறது? பலகீனமான தன்மை. ஒருவருடைய பலகீனமான தன்மையை இன்னொருத்தர் புரிந்து கொண்டு அவருக்கு உதவி செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்ப்பு தான் கோபம், வேற ஒன்றும் இல்லை. என்னுடைய பலகீனமான தன்மையை இவர் புரிந்து கொண்டு எனக்கு பலமுடையவராக இவர் இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். மற்றவர் எனக்கு சகாயம் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறோம் அல்லவா? அந்த சுயநலம், அந்த விருப்பம் தான் என்னிடத்திலே கோபமாக வரிவடிக்கிறது. என்னை யாருமே புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாரு, என்னுடைய பலகீனமான தன்மையை யாருமே புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்களே, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லையே, நான் இப்படி தனிமையிலே இருக்கிறேனே. அப்ப என்ன பண்றது? என்னை நானே நொந்து கொள்கின்றேன். அந்த நொந்து கொள்கின்ற தன்மை, கோபப்படுகின்ற தன்மை மற்றவர்களிடத்திலும் கோபமாக வடிவெடுக்கிறது. என்ன பண்ணணும்? பலகீனமான தன்மையிலிருந்து பலம் உடையவனாக என்னை ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சி எடுத்தல்.
என்னை நானே உத்தரேத் ஆத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதயேத் ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துஹு ஆத்மைவ ரிபுராத்மனஹ. என்னை நானே பலம் உடையவனாக ஆக்கிக் கொள்ளாத வரை மற்றவர்கள் எனக்கு எந்த சகாயமும் செய்ய முடியாது. இப்போ அறிவுல எனக்கு திக்ஷண்யம் இல்லாத போது, அறிவிலே எனக்கு பலம் இல்லாத போது அறிவுடையவர்களை பார்த்து கோபம் வருகிறது. இவர்கள் உடனடியாக எல்லாவற்றையும் படித்து புரிந்து கொண்டு விடுகிறார்களே, இவர்கள் எல்லாவற்றிலுமே திறமைசாலிகளாக இருக்கிறார்களே, இவர்கள் எந்த துறைக்கு போனாலும் இவர்கள் ஆற்றல் உடையவர்களாக இருக்கிறார்கள், நம்மால பண்ண முடியலையே, அப்ப என்ன பண்றது? யாருக்கு அந்த புத்தி ஆற்றல் இருக்கோ அவர்களை பார்த்து புத்தி ஆற்றல் இல்லாதவர்கள் கோபப்படுதல், தன்னுடைய வெறுப்பை காட்டுதல், இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான். உடல் நிலையே, உணர்வுகள் நிலையிலே, அறிவு நிலையிலே பலகீனமான தன்மை நம்மிடம் இருக்கிறவரை அப்போ நான் என்ன பண்ணணும்? பலத்தை கூட்டணும். என்னுடைய பலத்தை நான் பலகீன தன்மையிலிருந்து பலம் உடையவனாக ஆக ஆக என்னிடத்திலேயே எனக்கு வெறுப்புத்தன்மை போக ஆரம்பிக்கிறது, கோபம் என்னிடத்திலேயே போக ஆரம்பிக்கிறது. நாம மாறா என்ன பண்றோம்? நம்மை பலம் உடையவர்களாக ஆக்கிக் கொள்ளாமல் மற்றவர்களை நம்ம தன்மைக்கு கீழே இழுக்கணும்னு நினைக்கிறோம். அவர்களே நம்ம தன்மைக்கு கீழே வரணும், நாம அவருடைய தன்மையை விட மேல போலாமே, ஏன் அந்த சிந்தனை நமக்கு வருவது இல்லை? காரணம், நம்முடைய பலகீனத்தன்மை நம்மை சிந்திக்க விடுவதில்லை, நல்ல உணர்வுகளை மனதிலே தக்க வைத்துக் கொள்ள விடுவதில்லை, நல்ல ஆரோக்கியமாக இருப்பதற்கு நாம் தயாராக இல்லை, நம்மை நாமே பலம் உடையவர்களாக ஆக்கிக் கொள்வதற்கு எந்த முயற்சியும் நான் எடுக்க தயாராக இல்லை. மற்றவர்களுடைய முயற்சியை பார்த்து நமக்கு வேதனை வருகிறது. அது வேண்டாம் என்றால் காம விவர்ஜனாத் குரோதம் ஜயே, காமத்தை முற்றிலும் விடுவதினால், சங்கல்பத்தை விடுவதினால் காமம் வெற்றி பெறப்படுகிறது. காமத்தை விடுவதினால், விருப்பங்களை விடுவதினால் கோபமானது விடப்படுகின்றது, வெல்லப்படுகின்றது. காமாத் குரோதா அபிஜாயதே, குரோதாத், குரோதத்திலிருந்து என்ன வருகிறது? கோபத்தினுடைய வெளிப்பாடுதான் மனதிலே லோபம், பேராசை, மோகம், படிப்படியா எல்லா குணங்களும் வருகிறது. காம குரோத லோப பேராசை. லோபா என்ன சொல்றார்? கோபத்தை எப்படி விடுவது? கோபத்தை விடணும். இங்க சொல்கிறார், கோபமானது அதனுடைய தோஷத்தை பார்ப்பதின் மூலமாக, கோபத்தை நான் வெளிப்படுத்துவதனால் உண்டான தோஷங்களை பார்ப்பதின் மூலமாக, நல்ல உறவு முறையானது முறிகிறது, நல்ல நட்பானது முறிகிறது, நல்ல
செயல்பாடுகள் நின்று விடுகின்றன. நல்ல வாழ்க்கை முறையானது தடங்கள் படுகிறது. கோபத்தின் காரணத்தினாலே கொடுக்கப்பட்ட வாக்கானது முறிந்து போகின்றது. அப்ப கோபத்தினால ஏற்படக்கூடிய விளைவுகளை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் கோபத்தை வெளிப்படுத்தி விடலாம், இந்த நொடி பொழுது வெளிப்படுத்தி விடலாம். நான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விளைவுகளை நாம் ஆராய்ந்தால், அதுதான் திருவள்ளுவர் சொல்றார், கோபமானது நம்மையே எரித்து விடுகின்றது. மற்றவர்களை எரிக்கிறதோ இல்லையோ, நம்மையே அது எரித்து விடுகிறது, நம்மையே அது அழித்து விடுகிறது. அப்ப அந்த தோஷத்தை எல்லாம் பார்ப்பதின் மூலமாக குரோதத்தை நான் விடுதல். பலகீனமான மனம் கோபப்படும், பலம் உடைய மனம் கோபத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறது. தேவைப்பட்டால் அந்த கோபத்தை அறிவுபூர்வமாக வெளிப்படுத்தும். எதிராளிக்கு புரிகின்ற அளவு இவர் கடினமானவராக இருக்கார் அப்படிங்கிற அந்த தன்மையை, கோபத்திலே இருக்கிறார், கடினமானவராக இருக்கிறார் என்பதை தன்னுக்கும் பாதிப்பு இல்லாமல் மற்றவருக்கும் பாதிப்பு இல்லாமல் அதே நேரத்திலே அந்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையிலே அறிவுபூர்வமாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மை. அதுக்கு கோபத்தை நான் வெல்லுதல் என்பது, கோபத்தை விடுதல் என்பது, கோபத்தினால் வரக்கூடிய விளைவுகளை நான் சற்று சிந்தித்து பார்த்தால் நம்மிடத்திலேயே ஆரம்பிக்கணும். சிந்தித்து பார்த்தால் அடுத்த க்ஷணம் கோபம் போய்விடுகிறது. சரி, கோபத்திலிருந்து என்ன வருகிறது? லோபஹா, பேராசை. எல்லா வஸ்துக்களிடத்திலும், எல்லா பொருள்களிடத்திலும், அதுல ரொம்ப முக்கியமா தனத்திடத்திலே பேராசை. இங்க மொத்தமா போட்டார், அர்த்தம் அப்படிங்கிற வார்த்தையை போட்டார். அர்த்தம், அர்த்தம் செல்வம். நம்ம செல்வம்னா வெறும் பணம் மட்டும் எடுத்துக்கூடாது, 16 செல்வங்களையும் எடுத்துக்கணும். அத்தனை செல்வங்களையும் அர்த்தத்தினுடைய அந்த அந்த பேராசை இருக்கு அல்லவா, இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். எல்லா செல்வங்களும் இன்னும் 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 சொல்லக்கூடிய அந்த எண்ணம் இருக்கு அல்லவா, அதுதான் லோபம். ஏற்கனவே இருக்கு, ஆனா பத்தாது, இன்னும் வேண்டும், இன்னும். அது எப்பொழுது போகுமா? அதை எப்படி நான் விடுவது? அதை எப்படி நான் ஜெயிப்பது? அர்த்த அனர்த்த ஈக்ஷயா ஜெயேத், லோபம் ஜெயே. என்ன அழகா சொல்றாரு, எவ்வளவு படிப்படியாக காட்டுறாரு. உள்ளுக்குள்ள நாம இந்த உலகம், நமக்குள்ள ஒரு மாய உலகம் வச்சிருக்கோம் அல்லவா, அதை துறப்பதற்கு அறிவுதான் ஒரே சாதனம். வெளி உலகம் பிடிக்கலன்னா உள்ள வந்துடுறோம். ஆனா உள்ள ஒரு உலகம் இருக்கு, அதை நம்மால விட முடியல. ஜெயிப்பதற்கு என்ன வழி? ஞானமேவ சாதனம். அப்போ அர்த்தம் செல்வங்கள் அத்தனையும் அனர்த்த ஈக்ஷயா, அதனுடைய அனர்த்தத்தன்மையை நன்றாக ஈக்ஷயா உற்று நோக்குவதின் மூலமாக, கவனிப்பதின் மூலமாக கோபம் ஜெயே, பேராசையை நான் வெற்றி பெறலாம், வெல்லலாம். இதைத்தான் ஆதிசங்கர பகவத் பாதால் ஒரு பாடலாவே போட்டார். நம்ம பார்த்தோம், அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்யம்
நாஸ்தி தத சுக க்லேஷக சத்யம் புத்ராதபி ஜனபாஜாம் பீதிஹி சர்வத்ரைஷா விஹிதா ரீதிஹி. அர்த்தம் அனர்த்தம். செல்வமானது, அர்த்தம் என்றால் நிறைய பொருள் இருக்கு, நிறைய பொருள். ஒன்று செல்வம், இன்னொன்று அர்த்தம். அர்த்தம் பொதிந்த வாழ்க்கைன்னு சொல்றோம் அல்லவா, நல்ல பண்புடன் கூடிய வாழ்க்கை. அர்த்தம் என்பதற்கு இன்னொரு முக்கியமான அர்த்தம் நோக்கம், குறிக்கோள். அர்த்தத்துக்கு பின்னாடி மனம் போகின்ற வரை அது குறிக்கோளை காட்டாது. இது முதல் தடை. நான் எதுவரை அர்த்தத்துக்கு பின்னாடி போகின்றேன் அதுவரை அது குறிக்கோளை காட்டாது. குறிக்கோளை நோக்கி போகின்ற எனக்கு அர்த்தங்கள் இருக்கலாம், அர்த்தங்கள் இல்லாது போகலாம். எனக்கு எந்த மயக்கமும் இல்லை, எந்த சோகமும் இல்லை. ஆனா அர்த்தத்தை நோக்கி அர்த்தத்தை நோக்கி நான் வாழ்வேன் என்றால் அது எனக்கு என்ன காட்டாது? உண்மையான மோக்ஷார்த்தத்தை காட்டாது. இது முக்கியமான பலன். அர்த்தத்தை நான் நோக்கி போனால் அது எனக்கு பேராசையை கொடுக்கிறது. அதனுடைய அனர்த்தத்தை நான் நன்றாக கவனிப்பதனால் வெற்றி பெறலாம், லோபத்தை வெற்றி பெறலாம் சொல்றார். அனர்த்தத்தை எப்படி பார்ப்பது? அர்த்தத்தில் இருக்கக்கூடிய அனர்த்தத்தை எப்படி பார்ப்பது? உங்களுக்கு எல்லாம் சொல்லணுமான அர்த்தத்தினால உண்டான அனர்த்தத்தை நான் பண்ண சொல்ல ஆரம்பிச்சா நீங்கள் அப்படியே ஒரு 10 பக்கத்துக்கு கட்டுரையை எழுதுவீர்கள். அவ்வளவு அனர்த்தத்தை மனமானது சந்தித்திருக்கின்ற அனுபவங்கள் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அர்த்தத்தை நோக்கி போனதுனால முதல் தோஷம் என்னடான்னா கால விரயம். இதுதான் எனக்கு கிடைச்ச முதல் நன்மை. கால விரயம், கால நாசம், காலத்தை வீணாக. எத்தனை வருட காலங்கள்? அர்த்தத்தை நோக்கி நான் போக ஆரம்பித்து விட்டேன் அப்படின்னா முதல்ல என்னிடத்திலிருந்து என்னுடைய விலை மதிப்பிட முடியாத காலத்தை ஹரதி நிமேஷாத் காலக சர்வம். வேகமாக காலம், நேரமே இல்லைன்னு சொல்றோம். என்ன வேடிக்கை பாருங்கள், நேரமே இல்லை. எதற்கு நேரம் இல்லை? பேசுவதற்கு நேரம் இல்லையா? அப்பா அம்மாவோட பேசுவதற்கு நேரம் இல்லையா? சேவை செய்ய நேரம் இல்லையா? மனைவியுடன் பேசுவதற்கு நேரம் இல்லையா? குழந்தைகளோட நேரத்தை நல்லபடியாக கொடுப்பதற்கு நேரம் இல்லையா? அந்த குழந்தைகளுக்கு நல்ல சம்ஸ்காரங்களை, நல்ல வாழ்க்கை முறை, நல்ல பழக்க வழக்கங்களை கொடுப்பதற்கு நேரம் இல்லையா? நண்பர்களுடன் பழகுவதற்கு நேரம் இல்லையா? தூங்குவதற்கு நேரம் இல்லையாம், சாப்பிடுவதற்கு கூட நேரம் இல்லையாம். ஸ்ரார்த்தம் பண்ணுவதற்கு நேரம் இல்லை, சந்தியாவந்தனம் பண்ணுவதற்கு நேரம் இல்லை, சத்சங்கத்துக்கு வருவதற்கு நேரம் இல்லை, பூஜை செய்ய நேரம் இல்லை, தானம் கொடுக்க நேரம் இல்லை, தவம் ஏற்றுவதற்கு நேரம் இல்லை. அதனால தான் நம்ம எல்லாம் பைரவர் அவதாரம் எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். கால பைரவர்.
அவருக்கு நேரமே பத்துறது இல்லப்பா. 24 மணி நேரம் கொடுத்தாலும் பத்துறதே இல்லை. தூங்காம ஒரு தெருவனுடைய எல்லையிலிருந்து வேகமாக ஓடி போய் அடுத்த தெருவனுடைய எல்லையில போய் அவருடைய கம்பீரமான ஒரு பார்வையை பார்த்து விட்டு 2 முறை குறைத்து விட்டு மீண்டும் அங்கிருந்து வேகமாக ஓடி வந்து இந்த தெருவனுடைய எல்லையிலே நின்று கொண்டு ஒரு 2 பார்வை பார்த்து விட்டு 2 குறைத்து விட்டு ஓயாது ஒழியாது உட்காருவதற்கு கூட நேரம் இல்லாமல், அதனால்தான் மாணிக்க வாசகருக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தை, ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. இந்த மனசை திட்டும் போதெல்லாம் அவருக்கு நாயே பேயே ஏன்னா மனது நாயை போல இருக்கு, பேயை போல உருவம் இல்லாத வஸ்துதானே மனது. பேய்க்கு உருவம் அல்ல இல்லை, ஆனா அது எவ்வளவு பலம் உடையதா இருக்கு. ஒவ்வொருத்தர் சரீரத்துக்குள்ளேயா போய் மனதுக்குள்ளேயா போய் ஒவ்வொருத்தருடைய மனதையும் கலங்கடிக்கின்றது அல்லவா. அதே போல் நம்முடைய மனம் ஒவ்வொரு பொருளிடத்திலேயா போய் தன்னைத்தானே பேயாய் அர்த்தத்துக்கு பின்னாடி போய்விட்டால் கால விரயம். அர்த்தத்துக்கு பின்னாடி போய்விட்டால் ஆரோக்கிய நாசம். கண் முன்னாடி இதெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்ப நான் உங்களுக்கு ஒன்னொன்னா சொல்லும் போது ஆமாம் சரிதானே உங்களுக்கு எல்லாமே தெரியுது. இப்ப நான் இதை புதுசா எதையுமே சொல்றது இல்லை. ஆரோக்கியம் குன்றி போகின்ற தன்மை. நல்ல ஆரோக்கியமாக இருந்த நான் எதனால் இந்த ஆரோக்கியம் போனது, எனக்கு ஏன் ரோகம் வந்தது, ஆரோக்கியம் போய் எனக்கு ஏன் ரோகம் வந்ததுன்னு கேட்டா இந்த அர்த்தத்துக்கு பின்னாடி அனர்த்தமாக ஓடிய காரணம், குறிக்கோளற்று ஓடிய காரணத்தினாலே. வேகமாக ஆயுள் நஷ்யதி பஷ்யதாம் பிரதிதினம் யாதிக்ஷயம் யவ்வனம். யவ்வனம் போய் வேகமாக வயோதிகமானது ஆயுளானது வேகமாக அழிவது கூட தெரியாமல் அர்த்தத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டே இருக்கிறேன். நான் இதுக்கு மேல் நிறைய சொல்ல போறதில்லை, உங்கள்கிட்டே விட்டுறேன். நிறைய சிந்தியுங்கள். அர்த்தம் அனர்த்தம். இப்ப அர்த்தத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தை அனர்த்தஹா ஈக்ஷயா லோபம் ஜெயே, அதில் இருக்கக்கூடிய தோஷத்தை நான் கவனிக்க ஆரம்பித்தால், பார்க்க ஆரம்பித்தால், இதுல நான் படுகின்ற லோபத்தினாலே நான் படுகின்ற வாழ்க்கை முறையிலேயே நான் படுகின்ற தோஷங்களையும் கண் முன்னாடி கொண்டு பார்க்கணும். ஒருவேளை நான் ஒழுங்காத்தான் வாழ்றேன், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு லோபம்லாம் கிடையாது அப்படின்னு ஒருவேளை சொன்னால், மற்றவர்கள் லோபத்தினாலே படக்கூடிய கஷ்டத்தை பார்ப்பதின் மூலமாக என்னிடத்தில் இருக்கக்கூடிய லோபத்தை நான் விட முடியும். எத்தனை பேர் நம் கண் முன்னாடி லோபத்தினால வாழ்க்கையில எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத அனாதைகளை போல் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு காட்சியை கண் முன்னாடி பார்க்கிறோமா இல்லையா? எல்லாம் இருக்கு, ஆனால் எது இருக்க வேண்டுமோ அது இல்லை. அதனால்தான் கீதையில பகவான் சொல்றார், உயர்ந்த செல்வம், மதிப்பிட முடியாத செல்வம் இந்த உலகத்துல மன அமைதி. அது நம்மளுடைய ஸ்வரூபம், அது நம்முடைய சுபாவம். நம்ம ஒரு 4 கிளாஸுக்கு முன்னாடி பார்த்தோம். பேர் அமைதி தான் நம்முடைய இயல்பு, நம்முடைய சொரூபம், சுபாவம், சொரூபம் சாந்தம். அதை நான் இந்த அர்த்தத்துக்கு பின்னாடி போவதனால இழக்கிறேன்.
பகவான் கீதையில சொல்றாரு. அப்ப என்ன வந்துருமா? அமைதி மனதிலே இல்லை என்றால் எது வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கு அந்த அமைதியை அபகரிப்பதற்கு? சிந்தா, கவலை, பயம், சம்சயம், சந்தேகப்பட்டு கொண்டே இருப்பது, பயந்து கொண்டே இருப்பது, கவலைப்பட்டு கொண்டே இருப்பது, அதிருப்தி, போதும் என்கின்ற மனம் இல்லா தன்மை, அசந்துஷ்டி, சந்தோஷம் இல்லா தன்மை. இதனுடைய வெளிப்பாடுதான் வெறுப்பு, கோபம், யாரையும் பக்கத்திலே அண்ட விடா தன்மை, அன்பு காட்டாமை. உங்கள்கிட்ட விட்டுறேன். அர்த்தம் அனர்த்த ஈக்ஷயா. அர்த்தமானது அர்த்தத்தின்பால் கொண்டிருக்கக்கூடிய அந்த லோபம் என்னை விட்டு போகணும்னா இன்னொரு தன்மையிலிருந்து பார்ப்போம். அர்த்தத்தில் இருக்கக்கூடிய அனர்த்தத்தை பார்ப்பதனால இதுதான் நேரடியான சாதனம். அர்த்தத்தில் இருக்கக்கூடிய அனர்த்தத்தை பார்ப்பதனால் நான் லோபத்தை துறக்கிறேன். இன்னொன்று, இறைவனை நான் அடையணும், அதுல எனக்கு ஆசை குறைவே வரக்கூடாது, அதுல எனக்கு லோபம் இருக்கணும், தீராத வேட்கை. அப்படி வந்துருத்துன்னா இறைவனின்பால் தீராத வேட்கை, லோபம் வந்துருத்துன்னா இந்த லோபமானது, லோகத்தின்பால் கொண்ட அர்த்தத்தின்பால் கொண்ட லோபமானது தானாக என்னை விட்டு நீங்கி போகிறது. இந்த ரெண்டு உபாயம்தான். அப்போ அர்த்தம் அனர்த்த ஈக்ஷயா லோபம், அந்த அர்த்தத்திலிருந்து வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம், தோஷங்களை எல்லாம் பார்க்க ஆரம்பித்தார். அர்த்தத்துக்கு பின்னாடி போறதுனால என்னென்னலாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். அறிவு தடுமாற்றம், நல்ல நல்ல நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கற்க முடியாத தன்மை, விருப்பம் இல்லா தன்மை, நாட்டம் இல்லா தன்மை. அறிவு மழுங்கி விடுகின்ற தன்மை, மனமானது பலகீனப்படுகின்ற தன்மை, உடல் ரோகப்படுகின்ற தன்மை, உறவுகள் முறிகின்ற தன்மை, எல்லாத்தையும் அசங்கல்பாத் காமம் ஜயேத், காம விவர்ஜிதாத் குரோதம் ஜயேத், அர்த்தம் அனர்த்தே ஈக்ஷயா லோபம் ஜயேத். சரி, லோபத்திலிருந்து என்ன வருகிறது? பயம். இப்பதான் பார்ப்போம். லோபத்திலிருந்து பயம். பயமும் கவலையும் லோபத்தினுடைய குழந்தைகள். யார் ஒருவன்ட்ட லோபமே இல்லையோ அவன் எதை கண்டும் பயப்பட வேண்டியது இல்லை, யாரை கண்டும் பயப்பட வேண்டியது இல்லை. லோபம் இல்லாத இடத்துல காமம் இல்லை, காமம் இல்லாத இடத்துல சங்கல்பம் இல்லை, சங்கல்பம் இல்லாத இடத்துல அகங்காரம் இல்லை. இதே போனும். இப்ப இங்க அடுத்தது தத்துவ அவமர்ஷனாத் பயம் ஜயேத். தத்துவ அவமர்ஷனா, தத்துவத்தை, தத்துவம், தத் அந்த பரமாத்மா, துவம் நீ, தத்துவம் உண்மையை, உண்மையினுடைய தன்மையை,
தத்துவ அவமர்ஷனாத், உண்மையை தொடர்ந்து அனுசந்தானம் செய்வதனால், சிந்திப்பதனால், தியானிப்பதனால் பயம் ஜயே, பயத்தை விடுவாயாக. ரொம்ப அழகான சாதனம். பயத்துக்கு காரணம் லோபம். லோபம் இருக்கிற வரைக்கும் பயம் இருக்கும். லோபம் போயிட்டுனா பயம், பயம் இருக்கே என்ன பண்றது? நேரடியான சாதனம். பயம் போவதற்கு நேரடியான சாதனத்தை முதல்ல பார்த்துருவோம். அதுதான் அவர் சொல்லிட்டார், நேரடியான சாதனம் தத்துவ அவமர்ஷனாத் பயம் ஜயே. பயம் என்பதே தெரியாத ஒரு விஷயத்தை குறித்து நமக்கு தெளிவில்லாத தன்மை இருப்பதனாலே வரக்கூடிய மனோநிலை பேருக்கு தான் பயம் என்று பெயர். எனக்கு ஒரு விஷயத்தை பத்தி தெரியல, அதனால என்னுடைய மனதில் ஏற்படக்கூடிய சலனம் இருக்கு அல்லவா, அந்த சலனத்துக்கு பேர் தான் பயம் என்று பெயர். என்ன வியாதி என்பது எனக்கு தெரியவில்லை, ஆனா ஏதோ ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். அந்த கஷ்டத்துக்கு என்ன என்ன காரணம் என்று தெரியவில்லை, அதனால எனக்கு பயமா இருக்கு. அன்னோன் ஃபேக்டர், ஆங்கிலத்தை சொல்லணும் அன்னோன் ஃபேக்டர். ஒன்றை பற்றின, ஒரு விஷயத்தை பற்றின தெரியா தன்மை, அறியா தன்மை. முதல் நாள் போய் கடையிலே போய் ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு அழகான ஒரு மாலை ஒன்று வாங்கி கொண்டு வருகிறோம். தங்க மாலை வாங்கி கொண்டு வருகிறோம். வீட்டுக்கு கொண்டு வந்து அதை போட்டு பார்த்து சந்தோஷப்பட்டு, ஏதோ ஒரு காரணத்தினாலே அந்த பொருளை எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே வைக்காமல் வேறு ஏதோ ஒரு இடத்திலே பத்திரமாக வைத்து விட்டு நம்முடைய வேலைக்கு போயிட்டோம். இப்போ நாம அந்த பொருள் நம்முடைய வீட்டுல தான் இருக்கு, நம்ம தவிர நம்ம வீட்டுல வேற யாரும் வரல, வீட்டுல வேற யாரும் இல்லவும் இல்லை. யாரையாவது நம்ம சந்தேகப்படலாம் என்றால் யாருமே வீட்டுக்குள்ள நம்ம விடவும் இல்லை, வீட்டுக்குள்ள யாரும் வரவும் இல்லை. நான் தான் அந்த பொருளை பத்திரமாக எல்லா தங்க ஆபரணங்களும் எங்க இருக்குமோ அங்க நான் வைக்காமல் வேற எங்கோ வைத்திருக்கிறேன் கவனக்குறைவினாலே. அது எனக்கு தெரியல, எங்க வைத்தேன் என்று தெரியவில்லை. இப்ப அந்த தெரியாததுனால உண்டான அந்த எண்ணம் இருக்கு அல்லவா, மனதிலே உண்டான அந்த எண்ணம் வழக்கமாக நான் வைக்கக்கூடிய இடத்துல தேடி 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 பார்க்கிறேன். மற்ற எல்லா இடத்திலையும் தேடி பார்க்கல, எங்கே நான் வைத்தேனோ அங்க மட்டும் நான் தேட. ஏன்னா எனக்கு நம்பிக்கை, நான் இங்கெல்லாம் வைத்திருக்க மாட்டேன். ஒரு நாள், 2 நாள், 3 நாள், இதுல வேற நமக்கு இந்த பரிகாரம் பண்ணியே நம்முடைய புத்தி மழுங்கி போச்சு. உடனே ஒரு வேண்டுதல் வந்து, என்னோட நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்திலே வாங்கிய நகையாக்கம் இது, ஆகையினாலே எனக்கு இது கிடைத்து விட்டால் உனக்கு நான் தேங்காய் உடைக்கிறேன், உனக்கு நான் பால் குடம் எடுக்கின்றேன், உனக்கு நான் அழகு குத்துகின்றேன், உனக்கு நான் விளக்கு போடுகின்றேன், உனக்கு நான் அங்க பிரதட்சணம் செய்கின்றேன். அல்பம். இந்த அல்பத்துக்கு பகவான்கிட்ட போய் நாம வியாபாரம் பேசுறோம். நீ எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடு, உனக்கு நான் இதெல்லாம் செஞ்சிடறேன். இதை பக்தியை வேற சொல்லிக்கிறோம். அதான் இல்ல பியூட்டி பாரு. இதுல வேற ₹1 முடிச்சு வைக்கணுமா, அவத்தி இருக்காளாம், ஒரு அம்பாளுத்தி இருக்காளாம், அவள் உடனடியாக கண்டுபிடிச்சு கொடுத்துருவாள்.
இது கைத்தவறி எங்கேயோ வச்சிருக்கு. இதனுடைய அறியாமையில அந்த பொருள் பத்திரமா எங்கேயோ இருக்கு. இப்ப இதனுடைய அறியாமை எங்க வச்சோன்னு தெரியல. இதை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு இந்த அம்பாள் வரணுமா? அதுக்காக 10 ரூபாயை முடிச்சு வைக்கிறதும். அது 1 ரூபா தான் முடிச்சு வைப்போம். ஏன் 1 லட்சம் ரூபாய் முடிச்சு வைங்க. அப்ப என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பயத்துக்கு காரணம் படிப்படியா ஒன்னொன்னா சொல்லிட்டே போனா நேரம் நேரடியா இதுல வந்துருவோம். அவர் சொல்றார் தத்துவ அமர்ஷனம் சொல்றார். தத்துவத்தை அனுசந்தானம் செய்வதனால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய உண்மையான சொரூபத்தை நான் தொடர்ந்து அவமர்ஷனம் செய்தால், நினைத்து கொண்டே இருந்தால், பயம் என்பது காணாமல் போய்விடுகிறது. எனக்கு அந்நியமாக ஒன்று இருக்கும் போதுதான் பயமே உற்பத்தி ஆகிறது. எனக்கு அந்நியமாக ஒன்று இருக்கும் போதுதான் அதை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமே, காப்பாற்ற வேண்டுமே, நல்லபடியாக அதை நான் பயன்படுத்த வேண்டுமே, என்னுடைய பயன்பாட்டுக்கு வர வேண்டுமே, என்னுடன் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டுமே, இந்த எண்ணம் எல்லாம் வரும்போதுதான் பயமாக. அப்போ நமக்கு அதுல இருந்து என்ன வந்துடுறதுனா, ஆங்கிலத்தை சொல்லணும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பொறுப்பு உணர்வு. என்னிடம் இந்த பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகினாலே நான் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும், அதை நான் நல்லபடியாக கரையேற்ற வேண்டும், அதனால் நான் அதற்காக எல்லா முயற்சியும் எடுக்கிறேன். அதுல ஏதாவது குறைபாடு இருந்ததுன்னா உடனே நமக்கு பயம் வந்துவிடுகிறது. நான் ஒழுங்கா வளர்க்கலையோ, நான் ஒழுங்கா செய்யலையோ, நான் தான் இதற்கு காரணமோ. துவயாத் பயம் பவதி. எனக்கு அந்நியமாக இரண்டாவது ஒன்று இருப்பதனால், இருப்பது என்று நினைப்பதனால் பயம் என்பது வருகிறது. இதுல என்ன வேடிக்கை பாருங்கள். இருமை இருப்பதனால பயம் இல்லை. என்னெல்லாம் சிந்திக்க வேண்டியிருப்பாரு, எவ்வளவு சூக்ஷ்மமா சிந்திக்க வேண்டியிருப்பாரு. இருமை எனக்கு அந்நியமாக ஒரு பொருள் இருப்பதனால் பயம் என்றால் அது அல்ல. ஏன்னா அந்நியமாக எத்தனையோ பொருள் இருக்கு, நமக்கு பயம் வருதான்னு. எனக்கு அந்நியமாக ஒரு பொருள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டா அந்த பொருள் எனக்கு ஏன் பயத்தை கொடுக்கணும்? முதல் காரணம், என்னை விட அந்த பொருள் மேலானது அப்படின்னு நினைக்கிறது. இது முதல் தோஷம். என்னை விட அது மேலானது. இரண்டாவது, என்னை விட அது மேலானது ஆகையினாலே அதிடத்திலிருந்து தான் எனக்கு மேலான இன்பமானது கிடைக்கும், அதிலிருந்து தான் என்னுடைய கஷ்டம் எல்லாம் போகும். இது இரண்டாவது தோஷம். இப்ப நான் ஒண்ணுக்குள்ளேயா போய் ஆராய்ச்சி பண்றது, நீங்களே ஆராய்ச்சி பண்ணுங்க, எல்லா பொருளையும் எடுத்து நீங்களே. ஏன்னா நான் புல்லட் பாயிண்ட் மாதிரி சொல்லிடுறேன். என்னை விட மேலானது, என்னை விட மேலானது நினைக்கிறதுனால பயம், என்னை விட மேலானதா அது இருக்கிறதுனால எனக்கு அதிடத்திலிருந்து தான் நிறைவு கிடைக்கும், எனக்கு இன்பம் துன்பம் போகும், ஆகியனாலே நான் அதை விரும்புகிறேன். இரண்டாவது காரணம் பயம் வருவதற்கு. அதனால தான் நீங்கள் பாருங்கள், நாம் என்ன புலம்புறோம், நான் ரொம்ப உயர்வானவனா நினைத்தேனே, என் வாழ்க்கையவே நான் அவனுக்காக கொடுத்தேனே, என் உடலையே கொடுத்தேனே, என் ஆயுளையே கொடுத்தேனே,
இந்த புத்துவுக்கு அறிவு இல்லை, இந்த புத்து அவன் பின்னாடி போயிண்டு அல்லது அவள் பின்னாடி போய்கொண்டு இது சுயநலத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை பலி கொடுத்து விட்டு கடைசியில் யாரை குறை சொல்லுகிறது? எது தன்னை விட்டு சதா போய்கொண்டே இருக்கிறதோ அந்த பொருளை குறித்து இது குறைபாடு சொல்லுகிறது, குற்றம் சாட்டுகிறது. அப்ப இரண்டாவது காரணம், பயத்துக்கு இரண்டாவது காரணம், எனக்கு அந்நியமான பொருள் உயர்ந்தது, எனக்கு அதுதான் உயர்வான இன்பத்தை கொடுக்கும், என் துன்பத்தை போக்கும். மூன்றாவது, எனக்கு அந்நியமான பொருள், என்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருள் என்னை விட உயர்வானது சொல்லியாச்சு. என்னை விட உயர்வானது அப்படின்னு சொல்லும் போது அந்த பொருள் என்னுடனேயே இருக்க வேண்டும், என்னை விட்டு போய்விடக்கூடாது. இதுதான் மூன்றாவது பயத்துக்கு காரணம். என்னை விட்டு விட்டு போய்விடக்கூடாது. ஏன்னா நான் அதை ரொம்ப மதிச்சிருக்கிறேன், போற்றி போற்றி பாதுகாத்து நான் அப்படி ஆகினாலே இந்த பொருள் என்னை விட்டு விட்டு போய்விடக்கூடாது. ஒருவேளை தெரியாதனமா அந்த பொருள் நம்மை விட்டு விட்டு போவதை போல உணர்ந்து விட்டோம்னா அவ்வளவுதான், தொலைஞ்சு. நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய அந்த பயத்தினால என்னென்னலாம் நாம் பிதற்றுகின்றோம், அத்தனை பிதற்றல்களையும் நீங்கள் வாழ்க்கையில பார்க்கலாம். நாம யாரிடத்திலே உயர்வானவர்கள் என்று எண்ணத்தை வச்சிருக்கிறோமோ அவங்கள போட்டு படுத்தி எடுத்துரும். ஏண்டான்னா நீ என்னை விட்டு போவதை போல தெரிகிறதே, என்னை விட்டுட்டு நீ போய் விடுவாயா? எனக்கு மட்டும்தானே நீ சொந்தம், எனக்கு மட்டும்தானே நீ இன்பத்தை கொடுக்க வேண்டும், என்னுடைய கஷ்டத்தை மட்டும்தான் நீ போக்க வேண்டும். உடனே ஆரம்பிச்சிருவோம். உனக்கு கொண்டாட்டி பின்னாடி போறதுக்கு உனக்கு நேரம் இருக்கிறது, மாமனார் மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு உனக்கு நேரம் இருக்கிறது, உன் குழந்தைகளோட உனக்கு கொஞ்சுவதற்கு நேரம் இருக்கிறது, ஹோட்டல்ல போய் திங்கத்துக்கு நேரம் இருக்கின்றது, சினிமாவுக்கு போவதற்கு உனக்கு நேரம் இருக்கின்றது. இதுக்கு என்ன பார்க்க மட்டும் உனக்கு நேரம் இல்லையா? என்கிட்ட பேச மட்டும் உனக்கு விருப்பம் இல்லையா? நினைச்சு பாருங்க. என்னுடைய பயத்துக்கு காரணம், நான் என்னை விட மேலானதா ஒரு பொருளை மதித்து விட்டேன். அது என்னுடைய குறைபாடு. என்னுடைய குறைபாட்டை இன்னொருத்தரிடத்திலே திணித்து விட்டு அவர்கள் எனக்கு எதையுமே செய்யாமல், நன்றி விசுவாசமே இல்லாமல் என்னை புறந்தள்ளி விட்டு போய்விட்டார்களே, என் நெஞ்சே வலிக்கிறது, வெடிக்கிறது. மூன்றாவது காரணம், அந்த நான் எந்த பொருளை மதிக்கிறேனோ அந்த பொருள் எனக்கு மட்டுமே சொந்தம், எனக்கு மட்டுமே இன்பத்தை கொடுக்கணும். இதுல இந்த தோஷமானது நாம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் ஏற்றி வச்சிருவோம். நம்ம யாரெல்லாம் விரும்புகிறோமோ அது ஈவன் குருவா கூட இருக்கலாம். இவர் எனக்கு மதிக்கக்கூடியவர், நான் இவரை மதிக்கிறேன், என்னை விட உயர்வானவரா இவரை மதிக்கிறேன் அப்படின்னா அந்த குரு என் வீட்டுக்கு மட்டும்தான் வரணும், எங்கிட்ட மட்டும்தான் பேசணும், நான் கொடுக்குற சாப்பாடை மட்டும்தான் சாப்பிடணும், நான் வாங்கி கொடுக்குற பொருளை மட்டும்தான் அவர் உபயோகப்படுத்தணும், என்னை தவிர வேறு யார்ட்டையும் பேசக்கூடாது, வேறு யார் வீட்டுக்கும் போகக்கூடாது, வேறு யார் வீட்லையும் போய் பிக்ஷை வாங்கி சாப்பிடக்கூடாது, வேறு யாருடைய பொருளையும் பயன்படுத்தக்கூடாது.
கடவுள்கிட்ட அதே பாவம் தான். கடவுள் எனக்கு மட்டும்தான் நன்மையை செய்யணும். ஏன்னா கடவுள் நான் அவ்வளவு மதிக்கிறேன், அதனால நான் கூப்பிட்ட உடனே ஓடி வந்து எனக்கு எல்லாம் பண்ணிடணும், எனக்கு மட்டுமே பண்ணணும், என் வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்கும் பண்ணிடக்கூடாது, அதுவும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பண்ணிடவே கூடாது. நான் கூப்பிட்டு எனக்கு வராம பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பண்ணிட்டா அவ்வளவுதான், பகவான் தொலைஞ்சான். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா பித்தா. அவனை ஆரம்பிச்சிருவோம். நம்மள பேயே நாயன்னு அவனே ஆரம்பிச்சிருவோம் பித்தா. அப்போ பயத்துக்கு மூல காரணம் எனக்கு அந்நியமாக இன்னொரு பொருள் இருக்குன்னு நினைக்கிறதுனால உண்டான தோஷம். அதனிடத்திலே நான் வைக்கக்கூடிய தவறான சிந்தனை, அந்த பற்றுதல், எனக்கு மட்டுமே அது இன்பத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம். நாலாவது, எக்காரணத்தை கொண்டும் அது என்னை விட்டு போய்விடவே கூடாது. என்னை விட்டு போய்விடவே கூடாதுன்னு அர்த்தம், என்னை விட்டு அழிந்து விடவே கூடாது. அது எப்பொழுதுமே என்னுடைய, நானும் அதனுடைய. என்ன அறியாமை பாரு. நம்முடைய பிரயாணத்தையே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எத்தனையோ ஏக்கர் கணக்கில் உண்டான விளை நிலத்திலே விதைக்கப்பட்ட நெல்லானது அறுவடை செய்யப்பட்டு அதிலிருந்து வரக்கூடிய தானியங்கள், நெற்பயிர்கள் அரிசியாக உருமாறி அந்த அரிசி இப்போ உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கு. பிண்ட சரீரமா உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கு. இப்ப இந்த சரீரத்துக்கு ஆதாரம் அந்த பூமியிலிருந்து வந்த அந்த விதை நிலத்திலிருந்து வந்த அந்த அரிசி, அன்னம். இப்ப இந்த அன்னத்துக்கு நீங்கள் யாராவது டிஓடி சொல்ல முடியுமா? இங்கிருந்து பிறந்து வந்தது, இன்னார் இடத்திலிருந்து பிறந்து வந்தது அரிசிக்கு நீங்கள் எப்படி இந்த பிண்டத்துக்கு நீங்கள் அந்த அரிசிக்கு எப்படி நீங்கள் பிறப்பிடம் சொல்ல முடியாதோ, உரிமை கொண்டாட முடியாதோ, அந்த அரிசிதான் விந்தாக மாறி ஜென்ம ஜென்மாந்தரமாக ஒவ்வொரு சரீரமா அந்த விந்தானது ஒவ்வொரு சரீரமாக மாறி விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து எத்தனையோ சரீரத்துக்குள்ளே போய்விட்டு விதவிதமான உறவுகள் இடத்திலே உறவாடி கடைசியில இப்ப உங்க முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கு இந்த சரீரத்திலே. ஆனா நம்ம என்ன சொல்றோம், என்ன கேட்கிறோம்? இந்த சரீரம் அழிந்து விடவே கூடாது, இந்த உறவு அழிந்து விடவே கூடாது, என்னுடைய உறவு, நான் கட்டி அமைத்த உறவு அழிந்து விடவே கூடாது. அது அழிவதை போல இருந்தால் பயம் தொற்றிக் கொள்கிறது. இதெல்லாம் வேண்டாம்னா என்ன பண்ணுவது? தத்துவ அமர்ஷனாத் பயம் ஜெயே. ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கணும். அடுத்த வாரம் சிந்திப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.